வெல்கம் சாம்பியன் டு டே 87. உங்களுடைய ஹேபிட்ஸ் ட்ரெக்கர் நீங்கள் பார்த்தீங்கன்னா யூ வில் ஏபிள் டு சி ஒரு பேட்டர்ன். சில ஹேபிட்ஸை உங்களால் ரொம்ப சூப்பராக செய்ய முடியுது, இயல்பாக செய்ய முடிகிறது. ஆனால் சில ஹேபிட்ஸில் இன்னும் உங்களோட கவனம் வந்து அதிகமாக இருக்கணும், அது இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்ஃபுல்லி நீங்கள் பண்ணுறதாக இருக்கலாம். ஸோ இந்த நேரத்தில் நம்மளுடைய 100 days ஒரு முடிவுக்கு வரப்போகிற இந்த நேரத்தில் நான் யூ ரியலி ஹேவ் டு ரீஐடென்டிஃபை உங்களோட ஹேபிட்ஸ். எந்த ஹேபிட்ஸ்லாம் இப்போ உங்களோட முன்னேற்றத்துக்கு உறுதுணையாக இருக்குது. நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுற சில ஹேபிட்ஸை இப்போ உங்களுக்கு ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்துச்சுன்னா அதை கொஞ்சம் நீங்கள் ரீடிஃபைன் பண்ணும், ரீஸ்ட்ரக்சர் பண்ணும். மேபி நான் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். இப்போ சில பேர் நினைக்கலாம் காலையில் 3 மணிக்கு எழுந்திருக்கிறது, 4 மணிக்கு அல்லது 5 மணிக்கு. இப்போ அதை உங்களால் கடைப்பிடிக்கிறதுக்கு ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்துச்சுன்னா தென் யூ ஹேவ் டு ரீஅட்ஜஸ்ட் த டைமிங். வாக்கிங் வந்து எவ்ரி சிங்கிள் டே ஒரு 30 minutes 40 minutes போகிறது கடைப்பிடிக்க ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுன்னா now டைம் டு அதை ரீஅட்ஜஸ்ட் பண்ணும். ஓகே, அது கோலை நம்ம ரீசெட் பண்ணுறது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி உங்கள் ஹேபிட்ஸையும் நீங்கள் ரீசெட் பண்ணும். இப்போலாம் வந்து உங்களுக்கு அந்த ஒரு பேட்டர்ன் கிறிஸ்டல் தெரிஞ்சிருக்கும். ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஐ வாண்ட் டு ஒர்க் ஆன் திஸ். ஏன்னா நம்ம புது வருஷத்துக்குள்ளே போகும் பொழுது இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எந்த ஹேபிட்ஸை இப்போ நீங்கள் 2025க்கு கொண்டு போக போகிறீங்க அதெல்லாம் ஃபிக்ஸாக இருக்கணும். அங்கே போயிட்டு நம்ம வந்து ட்ரையல் எரர் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ ஒர்க் ஆன் யோர் ஹேபிட்ஸ்.